செய்திகளை பார்க்கலாம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதை முதலமைச்சர் விஜய் அவமானமாக பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கூறி தஞ்சாவூரில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டபடி தமிழகத்திற்கு 45 டிஎம்சி தண்ணீர் கிடைக்க வேண்டிய நிலையில் ஒரு சொட்டு தண்ணீரும் வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்புப்படி ஜூன் மாசத்துல 9.9 டிஎம்சி தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். நிர்வாகத்திறன் இல்லாத டம்மி முதல்வர் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் எதிர்த்து பேசுவதற்கு முதல்வர் தயங்குவதாகவும் விமர்சித்த உதயநிதி, விவசாயிகளை நேரில் அழைத்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால் தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜக ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. மேலும் நீர்வளத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கவே அஞ்சுவதாகவும், தமிழக அமைச்சரவை முழுவதும் செயல்திறன் இல்லாத அமைச்சரவையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் ரீல்ஸ் வெளியிடுவதிலேயே அரசு கவனம் செலுத்துவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். முதலமைச்சர் தான் இப்படின்னா நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி ஓடுறாரு, தலைதறிச்சு ஓடுறாரு. எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர். இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டு இல்ல, உள்ள போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையின்படி வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பிய உதயநிதி, தேர்தலுக்கு முன்பு அடுத்த ஜென்மத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளின் நலனை விட சுயநலமாக இருப்பதாகவும் தாக்கியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது என்ன சொன்னாரு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வாங்க, இந்த ஜென்மத்திலே விவசாயம் பண்ணலாமே. யார் எப்ப வேணாலும் விவசாயம் பண்ணலாம். நான் சொல்றேன், மே 10ஆம் தேதியிலிருந்து இந்த தரங்கெட்ட ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான். தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் வேற என்ன சொன்னாரு? என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு? 5 ஏக்கருக்கும் குறைவா நில வச்சிருக்க எல்லா விவசாயிகளுக்கும் முழுமையா பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாரு? 50,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்கி இருந்தா மட்டும்தான் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னார்.